கடை முடிச்சுட்டு இப்போ தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம். மணி வந்து வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாக வந்து நாங்கள் வந்து 9, 9:15 அந்த டைம் ஆகிடும். இதுக்கப்புறம் தான் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு படுக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகும். சரிங்களா? அப்படி தான் எங்களோட ஷாப்போட லைஃப் போயிட்டுருக்கு. இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் சாப்பிட்டு படுக்கிறது வந்து இது எங்களோட முடியுதா அப்படின்னு கேட்டால், எங்கள் பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் சமையல் செய்கிற வரையுமே அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா விளையாடிட்டே இருப்பாங்க. அவங்களும் வந்து எங்களோட சாப்பிட்டு படுப்பாங்க. இது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். பசங்களும் எங்களோட சாப்பிட்டு எல்லாரும் குழந்தைங்களும் 7 மணிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி சாப்பிட்டு படுத்துருவாங்க. ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சு அதுக்கப்புறம் நைட்டு பால் குடித்து படுக்கிறதுக்கு மணி பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகிடும். பசங்களும் அத்தனை மணிக்கு தான் எங்களோட தூங்குவாங்க. ஸோ நாங்கள் 9, 9:15 அப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா 10 மணிக்கு சாப்பாடு முடிஞ்சால் கூட 10:30 மணிக்கெல்லாம் இதுதான். ஸோ அது வரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு குக்கிங்கு, சாப்பாடு செய்கிறது, நான் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பாத்திரத்தை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் அப்படியே எல்லாமே சிங்க்கு கிட்ட தள்ளிட்டு வேஸ்ட்டு குப்பை இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் நம்மளோட பாத்திரத்து டிஷ்வாஷ் மிஷின் இருக்குது. ஸோ அந்த மிஷினுக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே வந்து லோட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக 1 பை 1 லோட் பண்ணி அதுவும் அந்த லோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதில் ட்ரிப் ஆகாது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் படுக்கிறதுக்குள்ளே 2 ட்ரிப் அதில் லோடு போடணும். ஏன்னா இது வந்து ஒரு டைம் தான் கெப்பாசிட்டி, அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. சும்மா நார்மலாக இது பண்ணுற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கே 2 டைம் 3 டைம் பாத்திரம் டிஷ்வாஷரில் போட்டு கழுவுற மாதிரி இருக்கும். ஸோ டிஷ்வாஷரை நான் போட்டு ஒரு பக்கம் நானும் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணேன், பசங்க ஒரு பக்கம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃப் ஒரு பக்கம் ஃபுட்டு அவங்களும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டீ கேனு அது எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படுக்கிறதுக்கு எங்களோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா 11 மணி ஆகிடும். ஸோ இப்படி தான் எங்களுடைய ஷாப்கீப்பரோட லைஃப் வந்து போயிட்டுருக்கு. ஒரு மளிகை கடை நடத்துறது அப்படின்னா பெரிய சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க. உண்மையிலே சொல்கிறேன், மளிகை கடை வேலை வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான். பட் வந்து அதோட விளைவுகள் வந்து என்ன அப்படின்னா சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் இருக்கணும். ஒன்று வந்து வீட்டில் யாரோ ஒருத்தவங்க அப்பா அம்மா இல்லை வந்து பெரியவங்க இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்க நமக்கு சமைச்சு குக் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு வந்து பெருசாக ஒன்றும் தேவைப்படாது. அப்போ நம்ம போனோமா சாப்பிட்டோமா படுத்தோமா அப்படின்றது நமக்கு ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மிஷின் ஆன் பண்ணிக்கிறது வந்து 1 ஹவர்னா ஆகும் குறைஞ்சது. அது துவைச்சி ஆச்சு அது என்ன சொல்கிறது துணியை பாத்திரத்தை கழுவி சுடுதண்ணில் ட்ரை பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ கடைசியாக ஃபைனலாக ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சோறு, சாம்பார், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அப்பளம், அப்புறம் மதியானம் செஞ்ச வெண்டைக்காய் இது இருக்குது. இது எல்லாத்தையும் சாப்பிட்டு படுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு திருப்தியான டைம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 10 மணி ஆகிடுச்சிங்களா. இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு படுக்கிறதுக்குள்ளே மணி 10:30, 10:45 ஆகிடும். ஸோ கம்ப்ளீட்டாக அப்பளத்தையும் பொரிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு பசங்க எல்லாம் நாங்கள்லாம் ஃபேமிலியோடு சாப்பிட்டு படுக்கிறது தான். இதில் சின்ன ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சு. அப்பளம் பொரிக்கும் போது என் பையன் வந்து என்ன சொல்கிறது சும்மா விளையாடாமல் அப்பளத்தை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு என்னை இது பண்ணிட்டான். அவனை அடிக்க போய் அவனை டென்ஷனு அவனும் நான் செய்யலைன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நடக்கும். இதுதான் எங்களுடைய கடையோட வாழ்க்கையின் வீடியோ. ஓகே, பாய்.